எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஏப்ரல் 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 1.96 லட்சம் கோடி. அடுத்து இரண்டாவது கேள்வி, மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் யார்? மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ரிசர்வ் வங்கி எப்போ தொடங்கப்பட்டது? 1935. அடுத்து, நாய்க்கடி அதாவது ரேபிஸ் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்திய வலைதளத்தின் பெயர் என்ன? நாய்க்கடி பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்திய வலைதளத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, ஜூவின். ஜூவின். அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் 2024ஆம் ஆண்டு இறுதியில் எத்தனை கோடி டாலராக அதிகரித்தது? இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் 2024ஆம் ஆண்டு இறுதியில் எத்தனை கோடி டாலராக அதிகரித்தது? ஆப்ஷன் டி, 71,790 கோடி டாலர். 71,790 கோடி டாலர். அடுத்து 2024-25ஆம் நிதியாண்டில் சென்னை ஐசிஎஃப் ஆலை எத்தனை ரயில் பெட்டிகளை தயாரித்து புதிய சாதனை படைத்தது? 2024-25ஆம் நிதியாண்டில் சென்னை ஐசிஎஃப் ஆலை எத்தனை ரயில் பெட்டிகளை தயாரித்து புதிய சாதனை படைத்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3007 ரயில் பெட்டிகள். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா எத்தனை பதக்கங்களை கைப்பற்றியது? ஆப்ஷன் டி, 10 பதக்கங்கள். 10 பதக்கங்கள். அடுத்து, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற கேப்ரியல் போரிக் பான் எந்த நாட்டின் தற்போதைய அதிபர்? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற கேப்ரியல் போரிக் பான் எந்த நாட்டின் தற்போதைய அதிபர்? இதுக்கு சரியான விடை சிலி நாட்டின் தற்போதைய அதிபர் கேப்ரியல் போரிக் பான். இவர் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ளார். அடுத்து, இராணுவ தளபதிகள் மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து, எந்த நாட்டைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் நார்வேயிலிருந்து சோதனை அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் என்ற ராக்கெட்டை விண்ணில் ஏவியது? எந்த நாட்டைச் சேர்ந்த இசார் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி நிறுவனம் நார்வேயிலிருந்து சோதனை அடிப்படையில் ஸ்பெக்ட்ரம் என்ற ராக்கெட்டை விண்வெளிக்கு ஏவியது? ஜெர்மனி. ஜெர்மனி. அடுத்து 10வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் பி, ஜேக்கப் மென்சிக். ஜேக்கப் மென்சிக். அதாவது இந்த போட்டிகளில் 100வது பட்டம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நோவக் ஜோக்கோவிச் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். ஜேக்கப் மென்சிக் அவர்கள் நோவக் ஜோக்கோவிச்சை வீழ்த்தி
சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார்? அடுத்து 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது? 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டயானா ஸ்னைடர், மிரா ஆண்ட்ரீவா. அடுத்து 12வது கேள்வி. 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது? 2025ஆம் ஆண்டு மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இணை எது? ஆப்ஷன் சி, மார்செலோ ஆரேவலோ மேட் பாவிக். மார்செலோ ஆரேவலோ மேட் பாவிக். அடுத்து எல்லைப்புற சாலைகள் அமைப்பு, அதாவது 32 நாட்களில் ஜோஜிலா கணவாயை திறந்து சாதனை படைத்துள்ளது. அடுத்து இந்தியாவில் புதிய அணு உலைகள் அமைக்க ஹோல்டெக் இன்டர்நேஷனல் என்ற அமெரிக்க நிறுவனத்துக்கு அந்த நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவில் புதிய அணு உலைகள் அமைக்க ஹோல்டெக் இன்டர்நேஷனல் என்ற அமெரிக்க நிறுவனத்துக்கு அந்த நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஏப்ரல் 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.